வெட்டிவேரும் விநாயகரும். வெட்டிவேரை எப்படி விநாயகருக்கு பயன்படுத்த வேண்டும், ஏன் வெட்டிவேரை வெற்றி தரும் வெட்டிவேர் என்கிறார்கள் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம். ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு நாம் எல்லாருமே விநாயகருக்கு பூ மாலை, அதே மாதிரி எருக்கம்பூ மாலை எல்லாமே சாத்துறோம். அதற்கு பல காரணங்கள் உண்டு. அதை தவிர வேறு என்னெல்லாம் நாம் வீட்டில் ஒரு அழகாக ஒரு மாலைகள் செய்யலாம், ஒரு தோரணம் செய்யலாம் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். இந்த வெட்டிவேர் இதை விநாயகருக்கு எப்படி நம்ம சாத்தலாம், வெற்றி விநாயகருக்கு ஏன் வெட்டிவேர் ரொம்ப ஒரு பிரசித்தமாக சொல்கிறாங்க அப்படின்றதையும் நாம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள், இது இலை, இந்த பால்சம் பூவெல்லாம் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி பூக்களில் இருக்கிற இந்த இலைகள் தான். இதையே நீங்கள் மாவிலையில் பெருசாக செய்து தோரணமாக மாட்டலாம் வாசலில். இதை நான் அந்த இலையில் செய்கிறேன். எங்கள் ஏரியாவில், மதுரையில் நாங்கள் இருக்கிற ஏரியாவிலலாம் மாமரம் பார்க்கறது ரொம்ப அரிது. 4-5 தெருவில் ஒரு மாமரம் பார்க்குறது கூட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் நான் மோஸ்ட்டாக இந்த மாதிரி இலைகளை தான் பயன்படுத்திப்பேன். ரொம்ப அழகாக இருக்கும். என் பையன் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணுவான் இந்த மாதிரிலாம் செய்கிறதுக்கு, அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த இலையில் செய்து அதில் அந்த பூக்கள், இந்த பால்சம் பூவெல்லாம் எடுத்து பறிச்சுட்டு வந்துடுவான். வாசலில் இருக்கிறத பறிச்சுட்டு வந்து அதிலே வச்சு அழகாக ரெடி பண்ணுவான். நான் அதை கட்டிடுவேன். இந்த மாதிரியும் நீங்கள் தோரணங்கள் கட்டலாம். அதற்கு நடுவில் வேப்பிலைகளை வச்சு வேறு அழகான பூக்கள் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்கிது அதெல்லாம் வச்சு இதுக்கு நடுவில் நீங்கள் ரோஸ் வைக்கலாம், சாமந்தி வைக்கலாம். உங்கள்கிட்ட என்ன பூ கிடைக்கிது, கோழிக்கொண்டை பூ, இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக கூட வச்சு நம்ம வாசலை அலங்கரிக்கலாம். பூக்கள் தோரணம், இந்த மாதிரி இலைகள் தோரணம் வாசலுக்கு ரொம்ப அழகு. அதனுடன் சேர்ந்து வாசம் தரும் வெட்டிவேரும் அழகு. வெட்டிவேரை வெற்றிகள் தரும் வெட்டிவேருன்றாங்க. நம்மளுடைய தலையிலிருந்து பாதம் முதல் அத்தனைக்குமே பல நன்மைகளை தரக்கூடியது இந்த வெட்டிவேர். அப்போ பல நன்மைகளை தரக்கூடிய வெட்டிவேரை தண்ணியில் போட்டு குடிக்கிறதுனாலையோ அந்த வாசத்தை நுகர்வதுனாலையோ நம்ம உடலில் நோய்கள் இல்லாமல் தரும். நோய்கள் இல்லாமல் இருந்தாலே நம்ம பல வெற்றிகளை சந்திக்கலாம். அதனால்தான் அதை வெற்றிகள் தரும் வெட்டிவேர் அப்படின்றாங்க. இந்த வெட்டிவேரை நம்மளுக்கு பிடித்த மாதிரி மாலைகளாக கட்டி வாசல் தோரணத்தில் நீங்கள் மாவிலை வேப்பிலை தோரணத்தோடு இந்த வெட்டிவேரையும் ஒரு தோரணமாக கட்டுங்க. மகாலட்சுமி ஒரு வீட்டுக்குள்ளே நுழையிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த வாசத்தின் மூலமாக தான் அந்த மகாலட்சுமி தேவி உள்ளே நுழைவாங்களாம். அப்போ இந்த வெட்டிவேர் வாசம் அந்த கடவுளாகிய மகாலட்சுமியை இழுக்குமா. அதனாலேயே வாசல் தோரணத்தில் வெட்டிவேரை கட்டணும்னு சொல்லுவாங்க. இந்த வெட்டிவேரை வெற்றி விநாயகருக்கு மாலையாக கட்டி போடுவாங்க. நாம் எந்த ஒரு செயலை தொடங்கிறதுக்கு முன்னாடி விநாயகரை வணங்கிட்டு தான் தொடங்குகிறோம். ஏன் விநாயகரை வணங்குகிறோம், வெற்றிகள் தருவார் அப்படின்றதுனால தான் நாம் வணங்குகிறோம். அதனால் இந்த வெட்டிவேர் மாலையை நீங்கள் விநாயகருக்கு போட்டு வணங்குறதுலையும் ரொம்ப ஒரு சிறப்பு இருக்குது. இந்த நீங்கள் பூஜை ரூமில் இதை மாலையாக போடும்போது அந்த வீடு முழுக்க அந்த வாசம் நம்ம உடலுக்கு நல்லது, நம்மளுடைய லங்ஸுக்கெல்லாம் அந்த வாசம் ரொம்ப நல்லது. இது மாதிரி சயின்டிஃபிக் ரீசன் கூட இதுக்கெல்லாம் இருக்குது. அதனால் இந்த மாதிரி வெட்டிவேர் மாலையும் கலந்து விநாயகர் சதுர்த்திக்கு நீங்கள் போடுங்க. வெள்ளிக்கிழமை தோறும் இதை மாதிரி போடலாம். இந்த மாலை அடுத்த வாரம் மாற்றும் போது அதை நம்ம அலசிட்டு போடுறோம். மறுபடியும் நீங்கள் அதை அலசிட்டு நீங்கள் தண்ணியில் கொதிக்க வச்சுக்கலாம். நல்ல தண்ணியில் போட்டு நீங்கள் அதை குடிச்சிக்கலாம். தண்ணியில் கொதிக்க வச்சு குளிக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். குளியல் பொடி அரைக்கும் போது அந்த வெட்டிவேரை காய வச்சு குளியல் பொடியில் அரைச்சிக்கலாம். அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது, தூரமும் போடக்கூடாது, சாமிக்கு சூடுறது. அந்த மாதிரி பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி நான் வெட்டிவேர் மாலையும் இந்த பூக்கள் என் பையன் செய்த அந்த தோரண மாலையும் தான் எங்களுடைய விநாயகருக்கு நான் ரெடி பண்ணியிருக்கிறேன். பாருங்கள், என் பையன் இந்த மாதிரி வேலையெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக செய்வான். நம்ம பிள்ளைகளை இந்த மாதிரி இண்டல்ஜ் பண்ணும்போது அவங்களுக்குமே ரொம்ப ஒரு ஆர்வம் வரும் ஒரு சாமி கும்பிட்றதில். அதோடைய ரீசன் நம்ம சொல்லிக் கொடுக்கணும், இந்த மாதிரி ஏன் செய்கிறோம் அப்படின்னு. அப்போ தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டு செய்வாங்க. கண்மூடித்தனமாக ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு நாங்கள் அந்த எருக்கம்பூ மாலை ரெடி பண்ணிப்போம். அதனால் இன்றைக்கி இந்த பதிவில் உங்களுக்கு இதை மட்டும் செய்து காட்டுறேன். உங்களுக்கு இதை பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த வெட்டிவேர் மாலையை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ரெடி பண்ணுங்கள். அந்த வெட்டிவேரை முடிஞ்ச வரையும் பயன்படுத்துங்க. எங்கள் வீட்டில் நான் ஒரு சின்ன விநாயகர் தான், வருஷம் விநாயகர்லாம் வாங்க மாட்டேன். எப்போவுமே எங்கள் அம்மா வாங்கி கொடுத்து இந்த விநாயகரை வச்சு தான் நான் பூஜை பண்ணுவேன். அதனால் எங்களுடைய விநாயகருக்கு இந்த குட்டியான மாலை, சின்ன மாலை போதுமானதாக இருக்குது. உங்களுக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன செய்வீங்கன்றதையும் சொல்லுங்கள். நன்றி.